Taste the Daily. செல்வ பெருந்தகை அவர்களோட இந்த பேச்சுக்கு என்ன காரணம் சார்? நம்ம இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இல்லை, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுக காரங்க நின்று அவங்கள புறந்தள்ளினது தெரியும். அவங்களெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கண்டித்தது, அதை பின்னாடியும் அவங்களாம் அந்த வேலையை விலகணும், போட்டியிலேருந்து விலகணும் சொன்னது, அதையெல்லாம் அவங்க கேட்காம திரும்ப போட்டியில் இருந்தது, கட்சியிலேருந்து நீக்கின மாதிரி நீக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டது எல்லாமே நடந்துச்சு. சில மாவட்ட தலைவர் பதவிகள் கூட காங்கிரஸ் கொடுத்த பதவியை திமுக காரங்க பறிச்சுக்கிட்டாங்க. புதுக்கோட்டையிலலாம் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை அப்புறப்படுத்திட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில். இந்த கொடுமையை அவங்க காங்கிரஸால் தாங்கிக்க முடியல. அதனால் அவங்க தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். தங்கள் ஆதரவால் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, கூட்டணி கட்சிகளில் ஓரளவு பலம் இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான். முன்பிருந்த பலம் இல்லைங்கிறது வேறு விஷயம். அதாவது 1967 காங்கிரஸ் தோல்வி அடைந்தது, காமராஜர் தலைமையில் இருந்த கட்சி. அப்போ அவங்க வாங்கின சதவிகிதம் என்னென்னா 41.7%. அவ்வளோ அதிக வாக்குகளை வாங்கி தான் அவங்க தோற்றாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாகி அது 15% இந்திரா காந்தி காலத்தில் காங்கிரஸ் ஒருங்கிணைக்கப்பட்டப்போ மூப்பனார் அவர்கள் காமராஜருக்கு பின்னாடி அந்த ஸ்தாபன காங்கிரஸுக்கு தலைமை தாங்கினார். அவர் காங்கிரஸோடு இணைந்தார், இந்திரா காங்கிரஸோட. அப்போ இணைந்து ஒன்றுபட்ட காங்கிரஸ் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு 15% வாக்கு வங்கி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் 1996 மூப்பனார் இப்போது நிலவரம் என்ன? அது அப்படியா இருந்த கட்சி. அப்போ அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்காக போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு திருப்பத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் தனித்து நின்றுச்சு, 2 பேருமே அவங்கள ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்க மேடை போட்டு. அந்த அளவுக்கு கேவலமாக இருந்த கட்டமெல்லாம், பலமாக இருந்த கட்டமெல்லாம் காங்கிரஸுக்கு உண்டு. இல்லைனா இப்போ அவ்வளோ பெரிய கட்சி, உங்கள் வாதத்துப்படியே வந்தோம்னா அவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கு புலம்புற நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா 2011 தனித்து நிற்கும்போது காங்கிரஸ் 3.8% தான் வாங்கிச்சு. டெபாசிட்டை எந்த இடத்துலையும் வாங்க முடியல. அதனால் அவங்க இப்போ என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ஆகிட்டாங்கன்னா, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற அந்த கனவை கைவிட்டுட்டாங்க. இப்போ லேட்டாக என்ன, ஆஃப் லேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிடுச்சு அந்த தலைமை என்பது ஒட்டுண்ணியாக திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியாக சுயமரியாதை இழந்து, தன்மானம் எல்லாத்தையும் இழந்து அங்கே தங்களை அடகு வைத்து கொண்ட கட்சியாக தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. ஏதோ 10 சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறதையே திமுக பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு திமுக நினைக்குது. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 5 சீட்டு தான் தருவோன்னு ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ், அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு என்ன கிட்டான நிலைமை தமிழ்நாட்டில்னா, காங்கிரஸை விட்டால் திமுக ஜெயிக்க முடியாது. திமுக விட்டால் காங்கிரஸ் ஒரு சில சீட்டு கூட வாங்க முடியாது. ஒரு சீட்டோட டெபாசிட். அதனால தான் எவ்வளவு நம்மளை புறந்தள்ளினாலும் காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு விலகாமே இருக்கு. அதே சமயத்தில் கீழ்மட்டத்தில் என்ன உணர்வு இருக்குது, நமக்கு அங்கீகாரமும் மரியாதையும் தரப்படுவதில்லை. திமுக ஆட்சி நமக்கு, திமுக காரங்க நமக்கு எந்த மரியாதையும் தர்றதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பாதிப்பதற்கான சின்ன சின்ன பதவிகளை கூட தர்றதில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணாலும் காங்கிரஸ் நம்மளை விட்டுட்டு போகாது அப்படிங்கிற தைரியத்துல தான் திமுக காங்கிரஸ் உதாசனப்படுத்துறாங்க. காங்கிரஸுக்கு வேற போக்கிடம் இல்லை, அதை திமுக நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு தங்களை விட்டா வேற வழி இல்லை, ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதையும் காங்கிரஸும் தெரிஞ்சிருக்குது. இந்த குடும்பிப்பிடி சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதை இப்போ என்ன செய்கிறாரு, செல்வ பெருந்தகை தலைவரான, காங்கிரஸ் கட்சி தலைவரான பிறகு ஒரு ட்ராமா நடத்துகிறாரு. கீழ்மட்டத்தில் அந்த உணர்வு இருக்குது, நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு அங்கே பெரும்பாலும் கட்சிக்காரங்கிட்ட இருக்குது. அது அந்த கேலரிக்கு பேசுகிறாருங்க. பொதுக்குழுவில் அப்படி தான் பேசினார். நாம் எப்போதுமே வாங்கி கொண்டே இருப்பதா, கொடுப்பவர்களாக மாற வேண்டாமா, நாம் தனித்து நிற்க வேண்டாமா, நாம் ஆட்சிக்கு வர வேண்டாமா தமிழ்நாட்டில், அப்படிலாம் பேசினார். அது கேலரிக்காக, ஸ்பீக்கிங் டு த கேலரி. அது ஆரவாரம் செஞ்சாங்க. நம்ம நண்பர் கனகராஜ் கூட அங்கே இருந்தார், நான் டிவியில் பார்த்தேன். அவரும் ஆரவாரம் பண்ணார். ஆனால் ஆரவாரம் பண்ணாங்க. அது அந்த கேலரியினுடைய உணர்வுக்கு தலைவர் அந்த இடத்துக்கு இறங்குறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் நடந்த முப்பெரும் விழாவில் போய் என்ன பேசுகிறாரு,
காங்கிரஸ் திமுக உறவு என்பது ஃபெவிகால் உறவு, 25 ஆண்டுகள் ஆனாலும் இது வந்து உடையாது அப்படின்னு எங்கள் ஸ்டாலினுக்கு தன்னுடைய எஜமானருக்கு அங்கே அந்த மரியாதை செலுத்துறாரு. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் எங்களை மதிக்கிறதே இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு பேசுறது கூட மேடை பேச்சா நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை அவங்களுக்கு அங்கே மரியாதை இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழுல தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஊக்க பேச்சு பேசுவது என்பது இயல்பானது, அதனால் எல்லா கட்சிகள்லையும் அது நடக்குது, நானும் செஞ்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டாரு. அதாவது இந்த பொதுக்குழு செயற்குழுவில் வந்து கேலரிக்கு பேசுகிறாரு. அங்கே திமுக பொதுக்கூட்டங்களில் அந்த மாநாடுகளில் போனார்னா எஜமானர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். இப்படி மாற்றி மாற்றி பேசுறது தான் டவுட்டே வருது. ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இல்லை யாரோட மிரட்டலால் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. மிரட்டல் இல்லை, சூழ்நிலை. கட்சிக்காரங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னங்க இங்கே திமுக காரங்களை மதிக்கிறதே இல்லை, நீங்கள் கூட்டணிக்கிறீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த எதிர்ப்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் அதை சரி கட்டுறதுக்காக அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் நம்ம கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்தினா நமக்கு மரியாதை கிடைக்குங்கிறார். நம்ம அப்படின்னு என்ன அர்த்தம், அவரே ஒத்துக்கிறார், தலைவரே ஒத்துக்கிறாரு, கட்சியினுடைய கட்டமைப்பு இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி என்பதை ஒத்துக்கிறார். அவர் அதை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குங்கிறார். வலுப்படுத்தினா நமக்கு மரியாதை கிடைக்குங்கிறார். ஆனால் கட்சிக்காரனுக்கு தெரியும் இந்த கட்சியை எப்போ வலுப்படுத்துறது, எப்போ நமக்கு மரியாதை கிடைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அவங்கள சரி கட்ட முடியாது. நிச்சயமாக இந்த சிம்மரிங் டிஸ்கண்டன்ட் சொல்லுவாங்க, இந்த பொங்கி வழிகிற இந்த அதிருப்தி என்பது என்ன ஆகுன்னா, நிச்சயமாக அது அவங்கள வந்து இந்த கூட்டணிக்கு வெளியே நிறுத்திடும். கட்சி கூட்டணி சேருவாங்க, அவங்க காங்கிரஸ் நிற்கிற இடத்துல வாக்களிப்பாங்க, திமுக நிற்கிற இடத்துல வாக்களிக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், காங்கிரஸ் தொண்டர்களை மரியாதை இல்லாமல் ஏதாவது திமுக இதுவரை நடத்தியிருக்கா? அப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா? இவருக்கு பேச்சுக்கு பின்னாடி ஏதாவது நடந்திருக்கா? எங்க உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்த இடங்கள்ல பூரா அவங்க போட்டியா இவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்க, அதை விட என்ன வேணும்? அப்ப செல்வ பெருந்தையோட பேச்சு உண்மையால அவரோட ஆதங்கம் தான் அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல? அவருடைய ஆதங்கம் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடைய ஆதங்கம். அதுக்கு அவர் வடிகால் கொடுக்குறாரு. அங்கே அது அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. இது வந்து நம்ம தனித்து வர முடியும் அப்படின்னு வீராவேசமாக கட்டபொம்மன் வசனம் பேசுகிறாரு. அங்கே போனார்னா ஜாக்சன் துறைகிட்ட எட்டப்பனா கை கட்டி நிற்கிறாரு. அதுதான் அவருடைய வேடம் தரித்து அவர் செயல்படுறாரு. ஒரு ஸ்ட்ரைட்டாகவே பேச்சு அவர்கிட்ட கிடையாது. ஓகே, அதனால் இவர் வந்து கட்சியை எப்படி வளர்க்க முடியும் அவங்களுக்கு தெரியாதா? அதனால் அதாவது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 1%, 3%, 1/2% ஓட்டு தாங்க இருக்குது. திமுகவுடைய மற்ற பிற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கட்சிகள் இருக்கிறதுனால அந்த 1%, 1/2% கூட ஒரு முக்கியத்துவம் பெறுது கூட்டணியில். மற்ற அவங்களுக்கு ஒன்று அவங்க தெரிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. நான் அதான் சொன்னேன் ஏற்கனவே, 2016 வந்து நம்ம ஒரு விளம்பரம் வரும், நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன். பத்திரிகைகளில் விளம்பரம் வரும், யாராவது கொடுப்பாங்க, கீழ்கண்ட தமிழக கட்சிகளை திமுக கூட்டணி கட்சிகளை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். அதில் முதல் பேர் கனகராஜ் அவர்களுடைய காங்கிரஸ் பேர் தான் இருக்கும் முதல்ல. என்ன வரிசையாக அந்த பேருக்கு இருக்கும். நிச்சயமாக காணாம போயிடும். அதுக்குள்ளே எது வளராதோ அது அழிஞ்சு போயிடும். சுயமரியாதை கேள்விக்குள்ளாகிற அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே அப்படி என்னதான் நடந்திருக்கு? எங்கள் திமுகக்குள்ளே என்னங்க பெரிய சுயமரியாதை இருக்குது? சமீபத்தில் அவங்க பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், கலைஞரை ஏற்றுக்கிட்டேன், ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டேன், தலைவராக உதயநிதி ஏற்றுக்கிட்டேன், நாளைக்கு வரக்கூடிய இன்ப நிதியையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான். அடுத்து ஒரு பிறக்க போகிற குழந்தைய கூட ஏற்றுக்குறார் அவர். அதுக்கும் இப்போ ரெடி ஆகிட்டார் அவர். அது வரைக்கும் அவருக்கு ஆயுள் இருக்குமாங்கிற வேறு விஷயம். அப்படி செஞ்சும் கூட எனக்கு இந்த கட்சி ஒன்றும் பெருசாக என்னை கவனிக்கலைன்னு வருத்தப்படுறாரு. பாருங்கள், அவரே எப்படி வருத்தப்படுறாரு பாருங்க. அங்கே என்னங்க சுயமரியாதை? திராவிட மாடலுங்கிறாங்க. திராவிடத்துக்கு இலக்கணமாக என்ன வச்சாரு பெரியார்? சுயமரியாதை. ஓகே, சுயமரியாதை வேணும். அது இல்லை அங்கே இருக்கா? எல்லாரும் சைக்கோஃபன்ஸாக இருக்கிறாங்க. புரியுது. சைக்கோஃபன்ஸ்னா சுயநலத்திற்காக தலைமையை நைச்சியம் செய்யக்கூடியவர். புரியுது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார், செல்வ பெருந்தகை அவர்களோட பேச்சு வந்து வர இருக்க 2026 தேர்தல், 2029 தேர்தலை நோக்கி இருக்கா?
அவர் சொல்லியிருக்காரு 2029 நாங்கள் நம்ம தனிச்சுன்னு எல்லா இடங்கள்லையும் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. அது அவர் கனவு. அது கூட்டணியிலிருந்து வெளியில வந்து தனிச்சு நிக்கணும்னு ஏதாவது அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு. அப்படி அதெல்லாம் கேலரிக்காக பேசுறாரு. அங்கே போய் எஜமானிட்ட சரண்டர் ஆயிடுறாரு, காலையில் விழுந்துடுறாரு. அது இது என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க, நீங்கள் மின் கட்டண உயர்வுங்க 3வது முறையாக உயர்த்துறாங்க. எவ்வளவு கில்லாடித்தனமாக உயர்த்துறாங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் உயர்த்துறாங்க. 2022 ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து உயர்த்தினாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. 2023 ஜூலை 1 24 ஜூலை 1 பண்ணலை. ஏன்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்துச்சு. அதனால் ஜூலை 15 பண்ணுறாங்க. இந்த மின்கட்டண உயர்வு இப்போ பெரிய அளவுக்கு 4% வரைக்கும் உயர்த்துறாங்க. நிலை கட்டணத்தை பெரிய அளவுக்கு உயர்த்துறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார் செல்வ பிறந்தகைன்னா, இந்த மின் கட்டண உயர்வு வந்து மத்திய அரசினுடைய கட்டாயத்தின் பேரில் நடக்குது, வேறு வழியே இல்லை. இல்லாட்டி மத்திய அரசு எந்த கடனையும் கொடுக்காது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதாவது உயர்த்தக்கூடிய மாநில அரசை வவுச்சர் பண்ணி பழைய மத்திய அரசு மேலே போகிறாரு. எனக்கு இங்கே தான் ஒரு சந்தேகம். தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அமைதியாக இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இன்னொன்று வந்து மக்களுக்கு இந்த மாதிரி மின் கட்டணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் காங்கிரஸ் அமைதியாக இருக்குது அப்படின்னா அரசியல் ஆதாயத்துக்காக தான் திமுக கூட இன்னும் இருக்காங்களா? கரெக்டாக தெரியுது, ஓப்பனாக தெரியுது. மக்கள் பிரச்சனை தாங்க இது மின் கட்டண உயர்வுங்கிறது. மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க, போராடுறாங்க. அனைத்து கட்சிகளும் போராடுறாங்க. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் திமுகவுக்கு சால்ரா அடிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க. இவங்க வந்து என்றைக்குமே திமுகவை எதிர்க்கக்கூடாதுங்கிற உறுதிப்பாட்டோடு செயல்படுறாங்க. அதில் காங்கிரஸ் மாற்று கிடையாது. நீங்கள் கள்ளக்குறிச்சி விஷயத்தை எடுத்துக்கோங்க. அங்கே போய் என்ன நாடகம் ஆடுறாங்க, ஐயோ எல்லாரும் இறந்துட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் அறிக்கை என்ன கொடுக்குறாங்கன்னா, எல்லாரும் கொடுக்குற அறிக்கை என்ன, அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்ன, அந்த கண்ணுக்குட்டிங்கிற சாராய வியாபாரி திமுகவினருடைய ஆதரவோடு தான் செஞ்சான். அதனால தான் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அதை தலையிட மாட்டேன்ட்டாங்க அப்படி அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதை வந்து எல்லாரும் அறிக்கையாக இதெல்லாம் புரியுது. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து திமுக வந்து ஒரு கிள்ளுக்கீரையாக தான் பயன்படுத்திக்குதா தேர்தல் அரசியலுக்காக? இல்லைங்க, காங்கிரஸை வந்து அவங்க ஒரு தங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னா அவங்களுக்கு தேவைப்படுது காங்கிரஸ். 2011 என்னாச்சு, 2014 தனித்தனியாக நின்னாங்க, என்னாச்சு, திமுக ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. அவங்க வாக்கு வங்கி 27% குறைஞ்சி போச்சுல்ல. அதனால் இப்போ 27% வாங்கியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ என்னென்னா அபாயமணி அடிக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம் சொன்னால் கூட அவங்களுக்கு 6.5% வாக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கமலஹாசன் போய் சேர்ந்தார், அவருக்கு 3.5% வாக்கு இருந்துச்சு. அதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 10% இழப்பு ஏற்பட்டிருக்கு. புரியுது சார். என்னதான் வாக்கு வங்கி 10% ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது பெரிய இழப்புங்க. அடுத்த தேர்தலில் 10-15 என்னதான் அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஒரு சுயமரியாதைங்கிறது இருக்கதானே செய்யும். ஆனா காங்கிரஸ் கட்சி தன் சுயமரியாதை இழந்து ஏன் இப்படி இருக்கணும்? அதான் சொல்கிறாரு, எங்களுக்கு மரியாதை தர்றதுலே கட்சிக்காரங்க புலம்புறாங்க, நிர்வாகிகள் என்கிட்ட எல்லாரும் புலம்புறாங்க, எனக்கும் தெரியுது. பட் நமக்கு இப்போ அந்த பலம் இல்லை, நம்ம கட்டமைப்பு இல்லை, அதனால தான் அவங்க மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. கட்டமைப்பை வளர்த்தோன்னா நம்ம மரியாதை வரும். நம்ம அது தனித்து நிற்பதற்கான அந்த கனவோடு நம்ம பயணிக்கணும். திமுக விட்டு விலகி தனித்து போகணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அது கரெக்டு. அவர் சொன்னது கனகராஜ் சொல்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக பேசினார். ஆனால் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, வேற குரலாகிறார். உள்ள தொண்டர்கள் குரலில் பேசுகிறாரு, வெளியில் வந்து வேற குரலில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நான் சும்மா சொன்னேன், அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயம், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிற வேணாம். நாங்கள் திமுக கூட்டணியில் அடிமைகளாகத்தான் தொடர்கிறோம், அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அடிமைகளாக இருக்க எங்களுக்கு எப்பயுமே வேறு உணர்ச்சி வராது அப்படின்னு சொல்கிறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் இறப்பு விஷயத்தில் திருமாவளவனும் செல்வ பிறந்தவங்க அந்த இனத்தை சார்ந்தவங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க, அது திமுக அரசே, அது நம்ம நண்பர் சொன்ன மாதிரி திமுக அரசை குறை சொல்கிற அளவுக்குலாம் போகிறாங்க, சிபிஐ விசாரணை வேணுங்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. போயிட்டு கடைசியாக என்ன செய்கிறாங்கன்னா
திமுக சரியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறத சொல்றாங்க. எனக்கு என்னன்னா என்ன அர்த்தம்னா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்ல காங்கிரஸ் மட்டும்தான் அந்த புலம்பக்கூடிய நிலையில இருக்கா இல்ல மற்ற கட்சிகளும் தான் புலம்பி இருக்குது? புலம்புவாங்க வெளியில, பொது வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள போய் திரும்ப என்ன பண்றாங்க, சமரசம் ஆயிக்கிறாங்க. அங்க போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நீங்க இந்த விஷயத்துல ஆம்ஸ்டாங் விஷயத்துல என்ன அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொடர் தலித் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். தொடர் தலித் படுகொலைகள் நடக்குது. தலித் தலைவர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுறாங்க. அது விசிகா தலைவர் கொல்லப்படுறாரு. அப்போ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அதிகப்படுத்தப்படுகிறது இந்த ஆட்சி வந்த பிறகு. ஏராளமான வன்முறைகள், 80 வழக்குகள் மேலே வந்தாச்சு. அப்படி வரும்போது அந்த ஆதிக்க ஜாதிகளுடைய கை உயர்ந்திருக்குது. தலித் மக்கள் இந்த ஒரே விஷயம் முடிச்சிடறேன். தலித் மக்கள் இந்த அரசை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. அதை சரி கட்டுவதற்காக தலித் தலைவர்களான இந்த 2 பேரும் களத்தில் இறங்கி திமுக அரசை காப்பாற்றுவதற்கான தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நன்றி சார்.